வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, ஸ்ரீ பகவான் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். நம்ம தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள், நற்பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு, எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரணும், குபேர ஸ்தலம் எது, இப்படியான பல விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசி இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது சனிப்பெயர்ச்சியில் ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதில் ஒரு ராசி தான் தனுசு ராசி. அப்போ இவங்க எந்தெந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பண விரயம். அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அதாவது சுகஸ்தானம் பாதிக்கும். உடல் சுகம், பண விரயம், சொத்துக்கள் இழப்பு, நிதி இழப்பு, நம்மளோட நீண்ட நாள் சொத்துக்கள் கைமீறி போகிறது, ஏமாறுறது, பழக்க வழக்கங்கள், அதாவது இல்லீகல் அஃபேர்ஸ், இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்னு சொல்லலாம். உடற்பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக சரியான முறையில் நேரத்துக்கு பண்ணிடணும். அதே மாதிரி உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற விஷயத்தில், குடிக்கிற தண்ணி விஷயத்தில், இதெல்லாம் கவனமாக இருக்கணும். டைமுக்கு சாப்பிட்றணும். நைட்லாம் ரொம்ப லேட் நைட்லாம் சாப்பிடக்கூடாது. சனி பகவான் மந்தம் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மந்தம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். அதாவது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதும் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அனுகூலம் கிடைக்கும். வரக்கூடிய சொத்தை காப்பாற்றிக்கணும். அதுதான் சொன்னது. இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் காப்பாற்றிக்கக்கூடிய மனசு, அதாவது அறிவுங்கிற விஷயத்த நம்ம பயன்படுத்திக்கணும். 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனிக்கு வந்திருக்கார். எங்கே போகணும்? கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். வெள்ளிக்கிழமை போயிட்டு வரலாம். முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு உண்டான நற்பலன்கள், ஒரு முன்னேற்றம், தொழில் முன்னேற்றமா, வருமானம் வரணுமா, லாபம் பெருகணுமா, குழந்தை செல்வங்களோட சுகஸ்தானம் நல்லா இருக்கணுமா, தாய்ஸ்தானம், அதாவது தாய் வழி உறவுகள், தாயோட சுகஸ்தானம், தாயோட உடன்பிறப்புகள், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப அதிகமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா அந்த உறவுகள் மூலமாக, தாய் வழி உறவுகள் மூலமாக நமக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு குபேரஸ்தானம், குபேரன் ஒளிஞ்சிருக்கக்கூடிய இடம், குபேர எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த குபேரலிங்கம் தான். அந்த குபேரலிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய குபேர தீர்த்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வெண்கலத்திலேயோ செம்புலையோ பித்தளையோ நீங்கள் அந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வச்சு முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு, தீபதூபங்கள் காட்டிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்களே, ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நல்ல அனுகூலம் கிடைக்கும். நல்ல ஒரு திருப்தியான மனசு, நிம்மதியான தூக்கம், சுகமான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை அமையணும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா இதை செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி அந்த அர்த்தாஷ்டம சனியில் தனுசு ராசிக்காரங்க அதிகமாக யார்கிட்டையும் பிரச்சனைகள், அதிகமாக பேசுறது, இதெல்லாம் வச்சுக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. கணவன் மனைவி அவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அற்புத பலன்கள் கிடைக்கும். இது வரைக்கும் போன 2.5 வருஷம் எதெல்லாம் முயற்சி பண்ணி எதெல்லாம் நீங்கள் அடையலைன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அனுகூலமான நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தோட பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த ராசி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.